ஒட்டப்பிடாரம் ஒரு சாதாரண கிராமம். ஆனால் இந்திய வரலாற்றை மாற்றிய ஒரு வீரனை பெற்ற மண். 1872 செப்டம்பர் 5. இந்த மண்ணில் பிறந்தார் வள்ளியப்பன் ஊர்வாசி சிதம்பரம் பிள்ளை. பின்னாளில் இந்த நாடு அவரை கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கும் என்று அன்று யாரும் நினைக்கவில்லை. இளம் வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கினார். நீதியின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டார். வழக்கறிஞராக பணியாற்றத் தொடங்கினார். ஆனால் ஆங்கிலேயரின் அடக்குமுறை, இந்தியர்களின் அடிமைத்தனம் அவரின் மனதை உறங்கவிடவில்லை. தேசம் அடிமையாக இருக்கும்போது நான் மட்டும் அமைதியாக வாழலாமா என்ற கேள்வி அவரின் உள்ளத்தை உலுக்கியது. சுப்பிரமணிய பாரதியார், பால கங்காதர திலகர், இந்த தலைவர்களின் சுதந்திர கருத்துகள் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை ஒரு போராளியாக மாற்றின. அந்த காலத்தில் இந்திய கடல் போக்குவரத்து முழுவதும் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிலிருந்தது. பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்தியர்களை அடக்கி அதிக கட்டணம் வசூலித்து கடலையும் கைப்பற்றியிருந்தது. அப்போதுதான் ஒரு வரலாற்றுச் சிந்தனை உதித்தது. இந்திய கடலில் இந்திய கப்பல் ஓட வேண்டும். 1906ஆம் ஆண்டு ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற இந்தியர்களுக்கே சொந்தமான கப்பல் நிறுவனத்தைத் தொடங்கினார். தூத்துக்குடி கொழும்பு இடையே இந்திய கப்பல்கள் ஓடத் தொடங்கின. அந்த கப்பல் கடலை மட்டுமல்ல, இந்தியர்களின் தன்னம்பிக்கையையும் கிழித்துக் கொண்டு சென்றது. மக்கள் உற்சாகத்தில் மூழ்கினர். தேசப்பற்று தீப்பிடித்தது. ஆனால் இந்த துணிச்சலை ஆங்கிலேயர்கள் சகிக்கவில்லை. சதி, பொய் வழக்குகள், அழுத்தம். 1908ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளை கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத் தீர்ப்பு இரட்டை ஆயுள் தண்டனை. சிறை வாழ்க்கை ஒரு மனிதன் அனுபவிக்கக் கூடாத நரகமாக இருந்தது. மாட்டைப் போல வண்டி இழுக்கச் செய்தார்கள். உடல் சிதைந்தது. ஆனால் தேசப்பற்று சிதையவில்லை. இந்த உடலை அடக்கலாம், ஆனால் இந்தியாவின் சுதந்திரக் கனவை அடக்க முடியாது. அவரின் மௌனமே அவரின் போராட்டமாக மாறியது. சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அவர் உடைந்த மனிதர் போல இருந்தார். செல்வம் இல்லை, புகழ் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஆனால் மனதில் ஒரே ஒன்று மட்டும் இருந்தது: தேசப்பற்று. 1936 நவம்பர் 18 இந்த மாபெரும் தியாகி இந்த உலகை விட்டு மறைந்தார். ஆனால் அவர் தொடங்கிய போராட்டம், அவர் விதைத்த தைரியம் இந்திய விடுதலையின் ஒரு அடித்தளமாக மாறியது. வ.உ. சிதம்பரம் பிள்ளை கப்பல்கள் ஓட்டியவரல்ல, இந்தியாவின் சுயமரியாதையை கடலில் ஓட வைத்த வீரர்.